ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். சார்ந்த சகோதரிகளே, சுபஹான் அல்லாஹு தாலா இந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி சொல்லும் பொழுது இது 1000 மாதங்களை விட மிகவும் சிறப்பானதுன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். நீங்களும் நானும் சொல்லலை, வாக்குறுதி அல்லாவிடமிருந்து வருது. இது 1000 மாதத்தை விட சிறந்ததுன்னு அல்லாவே நமக்கு வாக்குறுதி கொடுக்குறான். அவ்வளவு ஒரு சிறப்பான இரவுகள் இது. இந்த ரமலானினுடைய 30 நாட்களுமே மிகவும் சிறப்பானது. அதிலுமே இது கடைசி 10 மிக மிக சிறப்பானது. இது நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ரமலானுடைய கடைசி 10 இரவுகளில் காட்டக்கூடிய அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் மற்ற நாட்களை விட ரொம்பவும் ஈடுபாடு அதிகமாக காட்டுவாங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்தமாக எதையுமே சிந்தித்து வாழாதவங்க. எல்லாமே அல்லாஹ் எப்படி சொன்னானோ, அல்லாஹு தாலா எப்படி நடக்க சொன்னானோ அப்படியே வாழ்ந்தவங்க. அவங்களே அந்த இறுதி 10 நாட்களில் இன்னும் அதிகமாக நம்ம நன்மையை பெறணும்னு சொல்லி ஆர்வத்தோட நல்ல அமல்களில் அதிகமாக ஈடுபட்டிருக்காங்க. அப்படின்றப்போ நம்ம இன்னும் எந்த அளவுக்கு அதிகமாக ஆர்வத்தை காட்டணும். இது எதற்காக நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கடைசி 10 இரவினுடைய மகத்துவம் சரியாக சிறப்பை சரியாக உணராததன் விளைவாக இரவில் விழிச்சிருந்தாலும் அது எதற்காக விழித்திருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி இல்லாமல் ஏதோ எல்லாரும் பழக்கமாக செஞ்சு கொண்டு வர ஒரு சடங்கு சம்பிரதாயம் போல் அது மாறிக்கிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சிலர் இதில் இன்னும் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போது இந்த 1000 மாதம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு 83 வருடம் ஆயுட்காலம் வழங்கி அவன் அதில் தன்னுடைய உணவுக்காகவோ, தண்ணீருக்காகவோ, பசிக்காகவோ, தூக்கத்திற்காகவோ, நோய் நொடி காரணமாகவோ, தனது மனைவி மக்களோடு நேரம் செலவழிப்பதற்காகவோ என்று எதற்காகவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், நேரத்தை ஒதுக்காமல் முழுக்க இபாதத்திலேயே இருந்தால் எப்படி ஒரு நன்மை கிடைக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நன்மையை அல்லாஹ் தாலா இந்த ஒரு இரவில் கொடுக்குறான். சகோதரிகளே, சுபஹான் அல்லாஹ். இந்த ஒரு இரவினுடைய 1 மணி நேரம் அது எவ்வளவு பாக்கியமானது தெரியுமா? அந்த ஒரு இரவினுடைய 1 மணி நேரம் என்பது நம்ம சரியான முறையில் செயல்படுத்தி அதை பாதுகாத்து அதில் பயன்பெற்றோமே ஆனால் 9.8 வருடம் தொடர்ச்சியாக அல்லாஹ்வை வழிபட்டதற்கான நன்மை கிடைக்கிறது. சுபஹான் அல்லாஹ். அதனுடைய 1 நிமிஷம், 1 மணி நேரத்தை கூட விட்டுருங்க, 1 நிமிஷங்கிறது நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி அதில் அல்லாஹ்விற்கு உண்மையாக நம்ம ஒழுங்கான முறையில் தஸ்பீ செய்து கொண்டிருந்தோமே ஆனால் நமக்கு 58 நாட்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ்வை வழிபட்டதற்கான நன்மை கிடைக்கிறது. சுபஹான் அல்லாஹ். இன்னும் அதை விட குறைவாக சொல்லணும்னா அதனுடைய 1 நொடி, சுபஹான் அல்லாஹ், அதனுடைய 1 நொடி அதில் என்ன சொல்லிட முடியும்? ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்லியிருப்போமா? அந்த சுபஹான் அல்லாஹ்னு சொல்கிறதுல முழுமையான மனதோடு சொல்லக்கூடிய அந்த இரவில் சொன்னோமே ஆனால் அது நமக்கு 23 மணி நேரம் தொடர்ச்சியாக அல்லாஹ்வை வழிபட்டதற்கான நன்மை கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாள். சுபஹான் அல்லாஹ். அவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு வாரி வழங்குகிறான் இந்த ஒரு இரவில். அப்போது இது எந்த இரவுன்னு நமக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ் தேட சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வரக்கூடிய அனைத்து ஒற்றைப்படை இரவுகள்லையும் நம்ம அதை இந்த சிந்தனையோட முழுக்க இதை முழுமையாக உணர்ந்து அதை நம்ம தேடக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைய காலகட்டத்தில் இரவில் முழிச்சிருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பகலில் விட இரவில் மக்கள் அதிகமாக விழித்திருக்கிறத விரும்புகிறாங்க. சாதாரண நாட்கள்லேயே ஃபோனை நோண்டிக்கிட்டு எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு நம்ம மக்கள் விழிச்சிருக்கிறத பார்க்குறோம். அப்படியெல்லாம் விழிச்சிருக்கக்கூடாது. இந்த இரவுகளையும் அதே போல் சாதாரணமாக கழிக்கக்கூடாது. முழிச்சிருக்கணும், கண்டிப்பாக முழிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு எதையாவதெல்லாம் செஞ்சு எதெல்லாம் செஞ்செல்லாம் முழிச்சிருக்கக்கூடாது. யூடியூப்பை பார்த்துக்கிட்டு, டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியெல்லாம் முழிச்சிருக்கக்கூடாது. கூட்டமாக சேர்ந்து முழிச்சிருக்கலாம் அப்படின்னு நல்ல நோக்கத்தோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதை கடைசியில் அந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது, புறம் பேசுகிறது, வீணான காரியங்களை பேசுகிறது, விளையாட்டுத்தனமாக இருக்கிறது, கதை பேசி விளையாடுறது, இப்படியெல்லாம் செய்து இந்த இரவை வீணடிக்காமல் இருக்கணும். எல்லாம் பாதுகாக்கணும். மேலும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இஷா தொழுகை நம்ம இரவு ஃபுல்லாக முழிச்சு தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷா தொழுகையை பிற்படுத்தி தொழுகிறது, நடு இரவு வரைக்கும் வெயிட் பண்ணி சஹருக்கு முன்னாடி இஷாவை தொழுதுட்டு சஹரை சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு இரவெல்லாம் முழிச்சு இந்த களைப்பில் என்ன செஞ்சிடறது, படுத்து தூங்குற, நான் ஃபஜருக்கு எந்திரிக்கிறேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன்னு சீக்கிரமாக சஹரெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுக்கிறேன்ற பேரில் படுத்து அடுத்து பார்த்தா ஃபஜரை விட்டுறது. இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த இரவில் செஞ்சு இந்த இரவை பாழாக்காமல் நம்ம அதிகமாக திக்ரு செய்யணும். எதையெல்லாம் அதிகமாக செய்யணும் இந்த இரவில் அப்படின்னா, அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறணும். முழு மனதோட அல்லாஹ்வை நினச்சி அல்லாஹ்வை புகழணும்.
அதற்கு பிறகு இந்த மாதமே எதனால் இந்த மாதத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு குர்ஆன் இறக்கப்பட்டதன் காரணத்தினால் தானே. சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த கண்ணியமிக்க குர்ஆனை அதிகமாக ஓதணும். நம்ம அதிகமாக அந்த குர்ஆனை ஓதி அல்லாஹ்விடத்தில் இன்னும் அதிகமான நன்மையை பெறணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு 83 வருடம் ஆயுட்காலம் கொடுப்பானான்றது சந்தேகம். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம யோசிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் எவ்வளோ ஆயுட்காலம் கொடுக்குறான்னு தெரியாது. அடுத்த வருஷம் ரமலானுக்கு எத்தனை பேர் இருப்போம்னு தெரியாது. அப்போ இந்த வருட ரமலானிலேயே நம்ம 83 வருடம் 1000 மாதங்கள் வாழ்ந்ததற்கான நன்மையை பெற வேண்டும் அல்லவா? அதற்கு போட்டி போட வேண்டாமா? இந்த அளவுக்கு நம்ம போட்டி போட்டு நன்மைகளை சேர்க்க வேண்டும் சகோதரிகளே. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுது காமித்தார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை எவ்வாறு தொழுதார்களோ அதே அளவுக்கு சரியாக நபி அவர்களை பின்பற்றி நாம் என்ன செய்யணும்? சரியாக தொழுகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகையில் 11 ரக்காய் தொழுததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்போ அதே அளவுக்கு சரியான முறையில் நம்ம தொழுது இபாதத்துகளை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கணும். இப்படியெல்லாம் செய்து இந்த இரவை சிறப்பிக்க வேண்டும். சிறப்பித்து 1000 மாதங்களை விட சிறப்பானது நல்லா சொன்னா இல்லையா? அந்த நன்மையை நம்ம பெறணும். அதனால் இந்த லைலத்துல் கத்ர் இரவுகளை லைலத்துல் கத்ர் இரவினுடைய நன்மையை பெறுவதற்காக நம்ம ஒவ்வொரு இரவையும் சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாஹ் நமக்கு அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைய வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவளாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.